Good morning, students. Today we are going to learn about the new chapter, Unit 9, Plant Ecology, chapter number 7, the new topic, Ecosystem. First one, Learning Objectives. So, இந்த லெசன்ல என்ன டாபிக்ஸ் படிக்க போறோம் அதனுடைய objectives என்ன aims என்ன அப்படின்னு பார்க்க போறோம். First one, the learner will be able to describe the structure, function and types of ecosystem. ecosystemல இருக்கிற structure, அமைப்பு, அதனுடைய function, செயல்பாடு and types of ecosystem. ecosystem வகைகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். Second one, draw ecological pyramids by means of numbers, biomass and energy. So ecological pyramid அப்படின்ற அந்த பிரமிடை எப்படி நம்ம வரைய போறோம், அதுக்கு எதை பேஸ் பண்ணி நம்ம வரைய போறோம்னா நம்பர்ஸ், எண்ணிக்கை, பயோமாஸ், குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜி, ஆற்றல். இந்த மூணு பயன்படுத்தி தான் நம்ம ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ் எப்படி வரைய போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். தென் தேர்ட் ஒன், இன்டர்பிரேட் கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் சைக்கிள். கார்பன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸோட சைக்கிள்ஸ், சுழற்சி எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், recognize pond ecosystem as a self-sufficient and self-regulating system. ஸோ சின்ன எக்ஸாம்பிளா பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன், அனலைஸ் ஈகோசிஸ்டம் சர்வீஸ் அண்ட் இட் இஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஈகோசிஸ்டத்துல இருக்கிற முக்கியமான சர்வீசஸ், பயன்பாடுகள் என்ன, அது எப்படி மேலாண்மை பண்ண முடியும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் சிக்ஸ்த் ஒன், discuss about the importance and conservation of ecosystem. ecosystem அப்படின்னு சொல்றோமே அதனோட முக்கியத்துவம் என்ன, அது எப்படி நம்மளால பாதுகாக்க முடியும் அப்படின்றத நெக்ஸ்ட்ல பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட் செவன்த் ஒன், எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன். ஸோ தாவரங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அந்த தாவர வளர்ச்சியில என்ன முக்கியமான காரணிகள் இருக்கு அப்படின்றத நம்ம லாஸ்ட் டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல நம்ம கத்துக்கிறதுக்கான நோக்கம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சாப்டர் அவுட்லைன். நம்ம பாடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத ஷார்ட்டா பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் அவுட்லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், 7.1, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம் அப்படின்ற சூழ்நிலை மண்டலம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டும் சேர்ந்த ஒரு அமைப்பை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஈகோசிஸ்டோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத 7.1ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 7.2, ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டோடைய முக்கியமான செயல்பாடுகள் என்ன அப்படின்றத 7.2ல டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் ஒன், பிளான்ட் சக்சஷன். 7.3ல நம்ம பிளான்ட்டோடைய முக்கியமான தொகுப்புகளை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் one small, some important questions and their answers. First one, have you seen lakes, ponds and pools in your surroundings? They are called water bodies with many components in them. நம்ம சாதாரணமா வாழற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் அப்படின்றது கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. ஸோ அது சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற ஏரி, குளம், குட்டை, அந்த லைக் பாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீர்நிலைகள் அப்படின்றது தனித்து இருக்கிறது கிடையாது, வெறும் வாட்டர் மட்டும் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா நீர்நிலைன்னு சொல்ல மாட்டோம். அதுல நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. Can you list out the things which are found in water bodies? ஸோ அப்படி நம்ம பார்க்குற இந்த லேக் பாண்ட்ஸ்ல வாட்டர் மட்டும் இல்லாம நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்மளால கண்டிப்பா முடியும். ஸோ அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா மட், நியூட்ரியன்ஸ், கிளே, டிசால்வ்டு கேசஸ், பிளாங்க்டான்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே, ஹைட்ரில்லா, நெலும்பு, நிம்பியா, and animals like snakes, small fish, large fish, frog, tortoise and corn are the components in the water bodies which are all together from an ecosystem. So ecosystem அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டோம். ஸோ வாட்டர் பாடிஸ்ல வந்து மெனி காம்போனன்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் நம்மளால லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமானா கண்டிப்பா லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்னா என்ன மீனிங்னா சேருன்னு சொல்றோம்ல, சேரு இருக்கு. நியூட்ரியன்ஸ், உணவு ஊட்டத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்கு. கிளே, களிமண் இருக்கு.
டிசால்வ்டு கேசஸ், அதாவது தண்ணியில கரைஞ்சு போன கேசஸ் இருக்கு. பிளாங்டான்ஸ் அப்படின்ற முக்கியமான மிதவை உயிரிகள் அப்படின்னு சொன்ன உயிரிகள் இருக்கு. மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்ல நுண்ணுயிரிகள் இருக்கு. சில வகையான தாவரங்களும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஆல்கே இருக்கு, ஹைட்ரில்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெல்லும்பு தாமரை இருக்கு, நிம்ஃபே அல்லி அப்படின்ற சில வகையான தாவரங்கள் பிரசன்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வாட்டர் பாடிஸ்ல சம் அனிமல்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸ்னேக் பாம்பு, ஸ்மால் ஃபிஷ் சிறிய வகை மீன்கள், அண்ட் லார்ஜ் ஃபிஷ் பெரிய மீன்கள், ஃப்ராக் தவளை, டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்ற ஆமை, கேன் கொக்கு அப்படின்ற நிறைய வகையான உயிரினங்கள்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த வாட்டர் பாடிஸ், அந்த நீர்நிலை தொகுப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஈகோசிஸ்டம்ன்றது வந்து தனித்து இருக்கிறது இல்ல, லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் ஒன்னோட ஒண்ணு ரிலேஷன் பண்ணிட்டு ஒரு குரூப்பா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ecosystem அப்படின்னு சொல்றோம். So next one, further we all know the plants and animals are prominent living components in the environment. நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுப்புற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸும் அனிமல்ஸ் தான் மிகப்பெரிய உயிர்வாழ் அமைப்புகளா நம்ம பார்க்க போறோம். They interact with non-living components such as air, water, soil, sunlight, etc. இந்த லிவிங் திங்ஸ் சொன்னோம் இல்லையா, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரோட இன்ட்ராக்ட் ஆயிருக்காங்களா, யாரோட கனெக்ஷன் ஆயிருக்காங்கன்னா நான் லிவிங் திங்ஸ் அப்படின்ற காம்போனன்ட்ஸோட கண்டிப்பா கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் ஏர் காற்று, வாட்டர் நீர், சாயில் மண், சன்லைட் சூரிய ஒளி, இவங்களோட கண்டிப்பா பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணி தான் இருக்க முடியும். One of the life process photosynthesis which utilize sunlight, water, carbon dioxide, nutrients from the soil and release oxygen to the atmosphere. So இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி லிவிங்கும் நான் லிவிங் திங்ஸும் இன்ட்ராக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை. தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ்ல பிளான்ட்ஸ் அப்படின்ற லிவிங் திங்ஸ் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு சன்லைட்டு, வாட்டரு, கார்பன் டை ஆக்சைடு, நியூட்ரியன்ஸ் இது அப்படிப்பட்ட நான் லிவிங் சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸை இன்ட்ராக்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு ஈஸியா புரிய வைக்குது. From this we understand the exchanges of nutrients takes place between living and non-living components. Likewise, you can study the structures, function and types of ecosystem in the chapters. So இப்போ நம்ம பார்த்த போட்டோசிந்தசிஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதை பேஸ் பண்ணி ஈகோசிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு, ஃபங்க்ஷன் செயல்பாடு, நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் அதனுடைய வகைகள் என்ன அப்படின்றத இந்த சாப்டர்ல நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், what are the definitions of ecosystem? First one, the term ecosystem was proposed by A.G. Dancy in the year 1935, who defined it as the system of resulting from the integration of all living and non-living factors of the environment. So ecosystem அப்படின்ற வார்த்தையை யார் ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டான்லி அப்படின்ற சயின்டிஸ்ட். எந்த இயர்னா 1935. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஈகோசிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே ஒன்று சேர்ந்த ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பை தான் நம்ம ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் அந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வேரஸ் ஓடம் 1962 defined ecosystem as a structural and functional unit of ecology. ஸோ 1962ல ஓடம் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா ஈகாலஜியோட அமைப்புல அதாவது சூழ்நிலையோட அமைப்புல ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோசிஸ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டூ டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், ஏஜி ஸ்டான்லி, the system resulting from the integration of all living and non-living factors of the environment. Second one, Odum 1962 defined ecosystem as the structural and functional unit of ecology. So இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ecosystem பேஸ் பண்ணியிருக்கிற முக்கியமான விரிவாக்கம். So next one, first 7.1 structure of ecosystem.
ஈகோசிஸ்டத்தோட அமைப்பு என்ன அப்படின்றத 7.1ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ecosystem comprised of two major components. So ecosystem அப்படின்னு எடுத்துட்டா இதுல ரெண்டு முக்கிய கூறுகள் இருக்கு. ஸோ அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they are abiotic non-living components. ஸோ ஏ அப்படின்னாலே ஆப்சன்ட். ஸோ என்னன்னா பயோட்டிக்னா உயிருள்ள அமைப்பு. அந்த உயிருள்ள அமைப்பு வந்து இல்ல அப்படின்றத நம்ம ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம இன்னொரு வாட்டி என்னன்னு சொல்லலாம்னா நான் லிவிங் உயிரற்ற அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் இன் ecosystem is abiotic components. It is otherwise called non-living components. First, it includes climate factors, air, water, sunlight, rainfall, temperature, and humidity. Edaphic factors like soil, air, soil, water, and pH of soil. Topography, latitude and altitude. Organic components, carbohydrates, proteins, lipids, and humic substance. And inorganic substance, carbon, C, hydrogen, H, oxygen, O, nitrogen, N, and phosphorus, P. Abiotic components play vital role in any ecosystems, and hence the total inorganic substance present in any ecosystem at the given time is called a standing quality or standing state. So abiotic components அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ecosystemல first one climate factors, காலநிலை கூறுகள் அப்படின்னா அதுல air, water, sunlight, rainfall, temperature and humidity, ஈரப்பதம், இது எல்லாத்தையும் கலந்துருக்கு. ஸோ எடாபிக் ஃபேக்டர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மண் காரணிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாயில்ல இருக்கிற ஏரு, சாயில்ல இருக்கிற வாட்டர், சாயிலோட பிஹெச் தன்மை, இதெல்லாம் அதுல அடங்குது. நெக்ஸ்ட் ஒன் டோபோகிராபிக் ஃபேக்டர்ஸ். ஸோ டோபோகிராபிக் ஃபேக்டர்ஸ்னா என்ன மீனிங்னா நம்மளோட நிலத்தோட அமைப்பு, லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட். நெக்ஸ்ட் ஒன் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். ஸோ என்னென்ன ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கு முக்கியமானது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் யாருன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். இது எல்லாமே ஏபயோட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் abiotic components play vital role in an ecosystem. ஸோ நம்ம சூழ்நிலை மண்டலத்துல உயிரற்ற காரணிகளோட பங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈகோசிஸ்டத்துல முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இவங்களை வந்து நம்ம இன்னொரு பேர் சொல்லலாம். தட் இஸ் கால்டு ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட். நிலைத்த தரம் இல்லைன்னா நிலையான கூறு அப்படின்னு சொல்லி கூட நம்ம இவங்கள சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கக்கூடிய மொத்தமா இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸோடைய அமைப்பை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ecosystem. செகண்ட் ஒன் பயோட்டிக் ஆர் லிவிங் காம்போனன்ட்ஸ். ஸோ ஈகோசிஸ்டம்ல இருக்க ரெண்டாவது முக்கியமான கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் காரணிகள். தட் மீன்ஸ் பயோட்டிக் ஆர் லிவிங் காம்போனன்ட்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம் லைக் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. இந்த லிவிங் காம்போனன்ட்ஸ்ல எல்லா வகையான உயிர் அமைப்புகளும் இதுல அடங்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் தாவரங்கள், அனிமல்ஸ் விலங்குகள், ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. They form the trophic structure of an ecosystem. ஸோ இந்த உயிர் கூறுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை மண்டலத்துல அந்த டிராபிக் லெவல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டிராபிக் லெவல் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் ரிலேஷன்ஷிப், டிராபிக் லெவல்ஸ் ஆஃப் அன் ecosystem has two components. இந்த டிராபிக் லெவல் உருவாகிறதுக்கு இந்த உயிர் காரணிகள் காரணமா இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி அவங்கள நம்மள ரெண்டா டிவைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ், தென் அனதர் ஒன் ஹெட்ரோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ். ஸோ ஆட்டோ அப்படின்னால என்ன மீனிங்னா செல்ஃப், இட்ஸ் ப்ரிப்பேர் their own food. ஸோ ஹெட்ரோட்ரோபிக்னா இவங்களால ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லிவிங் திங்ஸை தன்னோட ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்டு ஹெட்ரோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ். ஸோ ஈகோ சிஸ்டத்தோட முக்கியமான டூ மேஜர் காம்போனன்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏபயோட்டிக், தென் அனதர் ஒன் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதை பேஸ் பண்ணி நம்மளால ரெண்டா டிவைட் பண்ண முடியும். First one autotrophic components, then another one heterotrophic components.
So next slide we discuss with autotrophic and heterotrophic components one by one. First one, autotrophic components. Autotrophic or organisms which can manufacture the organic compounds from simple inorganic components through a process is called photosynthesis. In most of the ecosystem, green plants are the autotrophic and are called producer. So autotrophic na enna meaning na plants prepare their own food. எந்தெந்த உயிர் தொகுப்பால தன்னோட உணவை தானாவே உற்பத்தி பண்ணிக்க முடியுமோ அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சூழ்நிலை மண்டலத்துல யாரை வந்து நம்ம ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம்னா கிரீன் பிளான்ட்ஸ் பசும் தாவரங்களை தான் சொல்லுவோம். ஸோ அதனால இவங்களுக்கு இன்னொரு பேரு இருக்கு, தட் இஸ் கால்டு ப்ரொடியூசர், உணவு உற்பத்தியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட் ஒன், heterotrophic components. Those organisms which consume the producer are called consumers and can be recognized into macro and micro consumers. So heterotrophic components ஆல தன்னோட ஃபுட்டை ஓனா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து தன்னோட ஃபுட்டுக்காக ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அதனால இவங்க நம்ம என்னன்னு சொல்றோம்னா கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கன்சியூமர்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு, டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ரோ கன்சியூமர்ஸ், தென் அனதர் ஒன் micro consumers. First one, macro consumers. Macro consumers refers to herbivores, carnivores and omnivores. So macro consumers la யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா herbivore. Herbivoresனா தாவரத்தை மட்டும் உண்ணக்கூடிய தாவரங்களை விலங்குகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா herbivores அப்படின்னு சொல்லுவோம். carnivores அப்படின்றது herbivores சாப்பிடக்கூடிய உயிரிகள், அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா carnivores அப்படின்னு சொல்லுவோம். omnivores அப்படின்றது both herbivorous, carnivorous எல்லாரையும் சேர்த்து சாப்பிடக்கூடியவங்க நம்ம என்னன்னு சொல்றோம்னா omnivores அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை எப்படி நம்ம டிவைட் பண்ணோம்னா பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ் அண்ட் டெரிட்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஸோ ஹெர்பிவோரஸ் இஸ் கால்டு பிரைமரி கன்சியூமர், carnivores are called secondary consumers, omnivores are called tertiary consumers. Next one, micro consumers. Micro consumers are called decomposers. So யாரை வந்து மைக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா decomposers. Decomposers means சிதைப்பவை. நம்ம லிவிங் திங்ஸ் எல்லாமும் எப்படி ஒரு காலத்துல வந்து அழியதான் வேணும். ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாடியில இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுற அந்த உயிரிகளை நம்ம என்னன்னு சொல்றோம்னா decomposers அப்படின்னு சொல்றோம். Decomposers are organisms that decompose the dead plants and animals to release organic and inorganic nutrients in the environment which are again used by plants. Examples, bacteria, actinomycetes and fungi. So micro consumer அப்படின்றது நம்ம பார்த்த ப்ரொடியூசரா இருக்கட்டும், இல்ல பிரைமரி கன்சியூமரான ஹெர்பிவோரஸா இருக்கட்டும், இல்ல செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு சொல்ற கார்னிவோரஸா இருக்கட்டும், தென் லாஸ்ட் ஒன் டெரிட்டரி கன்சியூமர் அப்படின்னு சொல்ற ஆம்னிவோரஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பாடியில இருக்கிற சப்ஸ்டன்ஸான ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை டீகம்போஸ் பண்ணி திரும்ப சாயில்லயே வந்து அந்த காம்போனன்ட்ஸை செட்டில் பண்றவங்களை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்படி பண்றதுனால சாயிலோடைய கண்டென்ட், சாயிலோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் பிளான்ட்ஸ் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்ல வளரும் போது அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை தர்றதுக்கும் இந்த டீகம்போசர் வந்து ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறாங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டீகம்போசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியா, செகண்ட் ஒன் actinomycetes and third one fungi. So next one, the amount of living materials present in a population at any given time is known as standing crop. ஸோ ஸ்டாண்டிங் கிராப்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிரின கூட்டத்துல குறிப்பிட்ட காலத்துல இருக்கிற உயிரினங்களோட அளவை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டாண்டிங் கிராப் மீன்ஸ் குரூப் ஆஃப் லிவிங் திங்ஸ். ஸோ குரூப் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்றோம். which may be expressed in terms of number or biomass per unit area. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு யூனிட் ஏரியாவில் இருக்கிற அவங்களுடைய எண்ணிக்கை இல்லைன்னா அவங்களுடைய குரூப் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா
பயோமாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பயோமாஸ் கேன் பி மெஷர்ட் ஆஸ் fresh weight or dry weight or carbon weight of organism. இந்த பயோமாஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த பயோமாஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போடைய ஃப்ரெஷ் வெயிட், ஃப்ரெஷ்னா உயிரோடு இருக்கும்போது இருக்கிற வெயிட், அப்படி இல்லைன்னா ட்ரை வெயிட் உலர் எடை அப்படின்னு சொல்லுவோம், கார்பன் வெயிட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோமாஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆர் எசென்ஷியல் டு construct the food chain, food web and ecological pyramids. So இந்த பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் எதுக்கு முக்கியத்துவமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் செயின் அப்படின்றது உணவு வலை, ஃபுட் வெப் அப்படின்றது உணவு சங்கிலி அண்ட் ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ்லாம் வரையறதுக்கு கண்டிப்பா யாரு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஈகாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அமைப்புல ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு காம்போனன்ட்ஸ் முக்கியமா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் abiotic components, second one biotic components. So biotic components வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணத பேஸ் பண்ணி நம்மளால ரெண்டா டிவைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் autotrophic. Autotrophic means it's prepare their own food. Example green plants. Green plants is otherwise called producer. Second type heterotrophic. Heterotrophic means it cannot prepare their own food, so it depends on another organism for their food. So that is called the consumers. The consumers is classified two types. First one macro consumers, then another one micro consumers. Macro means herbivorous, carnivorous and omnivorous. Micro means decomposers.